சார் நல்ல வேலை டாகி உங்க மேல விழுந்ததால அதுக்கு அடிப்படல சார். எங்க அந்த திருட எப்பதான் மேல போறான் சிவா? இந்த பையனுக்கு வேற வேலையே இல்ல, மறுபடியும் வந்துட்டான். அங்கிள், இன்னைக்கு நீங்க தப்பிச்சு போறதுக்கான எல்லா வழியையும் நாங்க பிளாக் பண்ணிட்டோம். இல்ல சிவா, இன்னைக்கு நீ தப்பிச்சு போக முடியாது. மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா என்ன ஆகும் இன்னைக்கு நான் உனக்கு அதை தரேன். எப்படி எப்படி அங்கிள், உங்க லேசர் பீம்ல அடி வாங்கினா என்ன ஆகும்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கழட்டி போட்டுட்டு சண்டை போடுங்க அங்கிள். உங்க எல்லாரையும் நான் காலி பண்ணாம விடவே மாட்டேன். சிவா, நாம மறுபடியும் சந்திப்போம். இந்த தடவை நீ பணத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல்ல, ஆனா அடுத்த தடவை அது நிச்சயமா நடக்காது சிவா. ஒரு பையன், ஒரே ஒரு சின்ன பையன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான். நான் அவனை விட மாட்டேன், இந்த தடவை விட மாட்டேன். இந்த தடவை நான் பேங்க கொள்ளையடிக்க போகல, அந்த பையனுக்கு பாடம் புகட்ட போப்பாரு. பாஸ் சின்ன பையன் தானே பாஸ், விடுங்க பாஸ். நம்ம வேணும்னா வேற சிட்டியை பார்த்துட்டு அங்க போயிடலாமே. முடியாது, நிச்சயமா முடியாது. இந்த சிட்டியை விட்டு நான் அந்த பையனை வெளியே அனுப்பி காட்டுறேன் பாருங்க. ஹலோ லட்டு சிங், நான் தான் எக்ஸ்ரே மேன் பேசுறேன். இப்ப நான் சம்பத்லால் ஜுவல்லர்ஸ கொள்ளையடிக்க வந்துகிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயும் சொல்லி வை, நான் திருட வர நேரத்துல என்ன யாரும் அங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, இது வரைக்கும் நீ வாழ்க்கையில வாங்காத அடியை என்கிட்ட வாங்குவேன். வேண்டாம் 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 எக்ஸ்ரே மேன், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வந்து என்ன அடிக்கவே வேண்டாம், பாத்துக்குங்க. நாங்க வரவே மாட்டேன், வேற யாரையும் வர விடவும் மாட்டேன். நீங்க நிம்மதியாத நகை கடையில கொள்ளை அடிச்சுக்க. அந்த பயம் இருக்கணும். உடனே எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடு. சரி சரி சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. சிவா சிவா, இன்னைக்கு ராத்திரி சம்பத்லால் நகை கடையில நம்ம எக்ஸ்ரே மேன் கொள்ளையடிக்க வரானா. நீ மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடாதப்பா ப்ளீஸ். நீங்க சிவாவா வர வேணான்னு சொல்றீங்களா இல்ல வான்னு சொல்றீங்களா சார்? அது அது கூப்பிடுறேன் தான் கான்ஸ்டபிள், நான் அவனை கூப்பிடுறேன் தான். அது சிவாவால தான் ஏதாவது பண்ண முடியும். ரொம்ப ஸ்லோ அங்கிள், நீங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மறுபடியும் வந்துட்டியா?
ஒரு சின்ன பையனா ஒழுங்கா போய் விளையாடுற வழிய பாரு. இதோ வரேன். இன்னைக்கு உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. சிவா சிவா, நாங்களும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கோம். இருங்க இருங்க, எங்க போறீங்க? இப்ப நம்ம சிட்டியை விட்டு தள்ளி வந்துட்டோம். இங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க சிவா. இப்போ இங்க நீயும் நானும் மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது? வேண்டாம், என்னோட லேசர் கண்ணாடி. இப்ப உங்ககிட்ட லேசர் கண்ணாடி கிடையாது. இப்பவாவது அது இல்லாம சண்டை போடுங்க அங்கிள். என்ன அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடலாமா இல்ல நீங்க சரண்டர் ஆயிடுறீங்களா? எக்ஸ்ரே மேனாவது சரண்டர் ஆகிறதாவது. இல்ல இல்ல இல்ல, அது நடக்காது. போதும் போதும் போதும், இனிமே வேண்டாம். நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், சிவா இஸ் த பெஸ்ட். லட்டு சிங் சார், இப்ப கீழே வாங்க. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்க வந்து எக்ஸ்ரே மேனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சிவா, தாராளமா பண்றேன். அதுக்கு முன்னாடி நீயே அவன் கையில இந்த வேலங்க மாட்டிரு. ஓடி மாட்டிடு. இது வரைக்கும் பாருங்க எக்ஸ்ரே மேனு. இன்னைக்கு சட்டத்தின் பிடியில இந்த தடவை பக்காவா பிளான போட்டு அவனை இங்க நான் வர வச்சேன். அவன் வந்த உடனே அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி இருந்து அவன் கைய கால போட்டு சங்கிலியால காட்டிட்டேன். சார் சார், ஆனா சிவாவும் இங்கதானே இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை எக்ஸ்ரே மேன பிடிச்சதே நம்ம சிவா தானோ? சிவா ஏன் கூட உதவியா இருந்தா. இன்னும் சொல்லணும்னா அவன் இப்ப ட்ரைனிங்ல இருக்கான். ட்ரைனிங்ல. அதனால நீங்க என் கூட எப்பவுமே அவனை பார்க்கலாம். திருடங்களை பிடிக்கிறது போலீஸோட வேலை. லட்டு சிங்க கையில சிக்குனா சின்ன பின்னமா இருவானுங்க திருட்டு பசங்க. லட்டு சிங்க கொக்கா.